தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் துறவறவியல் 25வது அதிகாரம் அருளுடைமை 243வது குறள். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த என்னா உலகம் புகழ். இந்த குறளின் விளக்கம்: இருள் அடர்ந்திருக்கும் துன்ப உலகமாகிய நரகத்துக்குச் செல்லுதல் அருள் பொருந்திய நெஞ்சமுடையவர்களுக்கு ஒருபோதும் இல்லையாகும். அதாவது இருள் நிறைந்த கொடுமையான வன்மையான மிக பெரும் துன்பமான இடம் நரகம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அருள் நிறைந்தவங்க ஒரு நாளும் இந்த நரக உலகத்துக்கு போகவே மாட்டாங்களாம். அவங்களுக்கு துன்பத்திலையோ நரகத்திலையோ கொடுமையிலையோ அவங்க உழண்டு போகவே மாட்டாங்களாம். அவங்க எப்போவுமே ஒரு அருள் பார்வையோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு சொர்க்கங்கிற இடம் அவங்களுக்கு கிடைக்குமா. அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவருக்கு இல்லை. அருள் நிறைந்த நெஞ்சத்தவருக்கு இருட்டான துன்ப உலகாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை. அவர் அருள் நிறைந்த கருணையோட ஒரு வாழ்க்கை அன்பான வாழ்க்கை வாழ்கிற ஒருத்தருக்கு ஒரு நாளும் அவருக்கு துன்ப உலகமே அவருக்கு கிடையாதான். இந்த உலகத்திலேயே அவர் அருளோடு வாழும்போது அவர் செல்வம் உடையவர்களை பார்த்தும் பொறாமப்பட மாட்டார், இல்லாதவர்களை பார்த்தும் அதுக்காக ரொம்ப எல்லாத்துலேயுமே ஒரு அருள் கருணையோடு இல்லாதவர்களை பார்த்து கருணை அன்பு செய்கிறதோட அவர் மனசை எப்போவுமே ஒரு பக்குவ நிலையிலேயே இருக்கிறதுனால தான் அவங்க அருள் நிறைந்தவங்க. அவங்களுக்கு ஒரு நாளும் துன்பமே வராது. துன்ப கடலுக்குள்ளே துன்ப உலகத்துக்குள்ளே போகவே மாட்டாங்க. அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழல மாட்டார். அவருக்கு ஒரு நாளுமே அறியாமைங்கிற துன்ப உலகத்துக்குள்ளே அவர் போக மாட்டாராம். நம்மெல்லாம் இன்றைக்கி பணம் வேணும், பொருள் வேணும், சொத்து வேணும், நகை வேணும், புறச்செல்வங்களை தான் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். அருள் செல்வங்களை தேடும்போது நமக்குள்ள ஒரு பக்குவ மனநிலை வரும். அப்போ நாம் இந்த செல்வங்களை தேடி துன்ப கடலில் நம்ம உழலவே மாட்டோம்.